முருகப்பெருமான் பக்தர்களுக்கு என்னோட பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம முத்தை தரு பத்தி திருநகை பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். பாடல் வரிகள் வந்து ரைட் சைடில் இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கோங்க. நான் ஒவ்வொரு வரியா அதுக்கான விளக்கத்தை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவா சொல்றேன். முத்தை தரு பத்தி திருநகை அப்படின்னா முத்துக்களை போன்ற, பத்தி அப்படின்னா வரிசையான, திருநகை அப்படின்னா தெய்வீக புன்னகை அப்படின்றாங்க. தெய்வீகமான சிரிப்பு உடையது நம்மளுடைய முருகப்பெருமானுடைய சிறப்பு. அது எப்படி இருக்கு அப்படின்னா முத்தை போல பளிச்சுன்னு வெள்ளையா லைனா வரிசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அத்திக்கிரை சக்தி சரவண, அத்திக்கு இறை. இந்த இடத்துல அத்தி அப்படிங்கிறவங்க நம்மளுடைய வள்ளியம்மை. இறை அப்படின்னா தலைவன். வள்ளியம்மையின் தலைவன் யாரு அப்படின்னா நம்மளுடைய சக்தி சரவணன், நம்மளுடைய சக்திவேலுடைய நம்மளுடைய சரவணபவ பெருமான். அவங்க தான் சக்தி சரவணன். தலைவன் யாருக்கு தலைவன்? அத்திக்கு இறை. அத்தி யாரு? வள்ளியம்மை. ஸோ இப்போ முத்தை தரு பத்தி திருநகை, அத்திக்கு ஒரு சக்தி சரவண, முக்திக்கு ஒரு வித்து குருவர என போதும். முக்திக்கு ஒரு வித்து அப்படின்னா நம்ம மோட்ச வீட்டு அடையிறதுக்கு, மோட்சம் அடைவதற்கான வித்து. வித்து அப்படின்னா விதை. விதையே ஆரம்பமே அவங்க தான். குருபரன். குருபரன் யாரு? நம்மளுடைய முருகப்பெருமான் தான் முக்திக்கான குருவே அப்படின்னு என ஓதும். என யாரு சொல்றாங்க? வேதங்கள் சொல்லுது. அடியார்கள் எல்லாருமே சொல்றது என்னன்னா நம்மளுடைய முருகப்பெருமான் தான் குரு அப்படின்னு வந்து அருணகிரிநாத பெருமான் சுவாமிகள் வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்றாங்க. இப்போ அடுத்து என்னன்னா, முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் 30 தமரரும் அடிப்பேன. முக்கட்பரமர்க்கு அப்படின்னா 3 கண்ணுடைய சிவபெருமான். முக்கட்பரமர்னா 3 கண்ணுடைய பரமர். அவர் யாருங்க? நம்ம சிவபெருமான். சிவபெருமானுக்கு சுருதியின் முற்பட்டது அப்படின்னா, நம்மளுடைய முற்பட்டது அப்படின்னா ஆதி மூலம். முற்பட்டது, சுருதியின் முற்பட்டது அப்படின்னா ஒளிகளுக்கெல்லாம் மூத்த ஒளி வந்து ஓம் எனும் பிரணவ மந்திரம். அந்த பிரணவ மந்திரத்தை கற்பித்து சிவபெருமானுக்கே சொல்லி, இந்த இடத்துல இருவரும் யாருன்னா இப்போ மும்மூர்த்திகள் இருக்காங்க. நம்மளுடைய சிவபெருமான் ஒருத்தர் இங்கே ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்காரு. அவங்களோட இருவரும் பிளஸ் 30 அமரரும். இருவரும் அந்த இருவர் வந்து பிரம்மர் மற்றும் பிரம்ம பெருமானும் மற்றபடி நாராயண பெருமானும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் 30 அப்படின்னா 30 முக்கோடி தேவர்களும் அடிப்பேன, அவர்களை வணங்குறாங்க. 10 தலை தத்த கணைதொடு. 10 தலை அப்படின்னா ராவணன், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தத்த கணைதொடு அப்படின்னா செதறும்படி, 10 தலை செதறும்படி. கணைதொடு அப்படின்னா அம்புகளை விட்ட யாரு? ராமபிரானும். ஒற்றைகிரி மத்தை பொறுத்து ஒரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. இப்போ மந்தாரமலையை வச்சு மத்தை பொறுத்து, ஒற்றைகிரி மந்தாரமலை மத்தை பொறுத்து வாசுகி பாம்பை வச்சு பார்க்கடல் கரையிறாங்க தேவர்கள். அவங்க அந்த பெருமாளும் ஒரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. ஒரு பட்டப்பகல் வட்டத்திகிரி அப்படின்னா கையில் சக்கராயுதத்தால ஒரு பட்டப்பகலையே இருட்டா மாத்தனவங்க. ஒரு பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக பத்தற்கு ரதத்தை கடவிய பச்சை பயில மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரச்சு தருள்வதும் ஒரு நாளே. அதாவதுங்க, ஒரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாகங்கிறது தெரிஞ்சிச்சு. சக்கராயுதத்தாலேயே வந்து ஒரு பகலையே வந்து இரவா மாத்தனவங்க. அப்படிப்பட்டவர் பக்தருக்கு ரதத்தை கடவிய. பக்தர் யார்? இந்த இடத்துல ரதத்தை கடவிய அப்படின்னா ரதத்தை ஓட்டுறவங்க. யாருக்கு ஓட்டினாங்க? அர்ஜுனன் யாரு? நம்ம கண்ணபிரானோட பக்தர். ஸோ அதுதான் இப்போ பக்தருக்கு அப்படின்னா பக்தர் தான் வந்து பக்தர். இந்த இடத்துல பக்தருக்கு ரதத்தை கடவிய அப்படின்னா பக்தருக்காக ரதத்தை ஓட்டினவங்க. அப்படிப்பட்ட பெருமாளுக்கு பச்சைத்தோடு ரட்சித்தருள்வது பச்சை புயல் மெச்சத்தகுபொருள். பச்சை புயல் மெச்சத்தகுபொருள். அப்படிப்பட்ட பச்சை புயல்னா யாரு அப்படின்னா நம்மளோட கார்மேக மன்னன், பசுமையான நீலமேக கண்ணன். மெச்சத்தகுபொருள் அப்படின்னா அவரே மெச்சி, நம்ம மருமகம்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவரோட நம்ம பெருமாளோட மருமகன் இல்லையா. மெச்சத்தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. இப்படிப்பட்ட பெருமையுடைய அப்படிப்பட்ட பெருமாள் வந்து மெச்சுற அளவுக்கு உயர்வான நம்மளுடைய முருகப் பெருமானே
பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. அதாவது ஒரு நாளாச்சு, அந்த ஒரு நாள் டப்புன்னு ஒரு பரிவோட என்ன அன்பா பார்த்து அருள்வாயா அப்படின்னு கேட்குறாங்க. அருள்வாயப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பட்சத்தொரு அருள்வதும் ஒரு நாளே. அன்பா ஒரு நாளாச்சும் கடைக்கண்ணால ஒரு நாள் திரும்பி என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சீனு வழக்கம் போல என்ன சொல்றாங்கன்னா, தித்தித்தைய ஒத்த பரிவுரை அப்படின்னா தித்தித்தைய அப்படின்னா தித் அந்த இடத்துல அது அந்த ஒளி தித்தித்தைய ஒத்த பரிவுரை அப்படின்னா அந்த தித்தித் அப்படிங்கிறதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நிறுத்தப்பதம் வைத்து பைரவி. இந்த தித்துங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்த பரிவுரை அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நிறுத்தப்பதம் வைத்து அப்படின்னா அப்படி நிறுத்தி 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 பாதம் வச்சு பைரவி அந்த சீன். இது வந்து அப்படியே ஒரு சீன் சொல்லுவாங்க, திக்கொட்க நடிக்க கொடு கழுதாட அப்படின்னா திக்கொட்க அப்படின்னா 8 திக்குகளும் திக்கொட்க நடிக்க அந்த 8 திக்குக்கும் ஆடுற மாதிரி அந்த அந்த தித்துங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகி ஒரு டான்ஸு நம்ம பைரவி வந்து ஆடிக்கிட்டே திக்கொட்க 8 திக்குமே வந்து டான்ஸ் ஆட கழுகோடு கழுதாட அந்த இடத்துல கழுகுகளோடு பேய்களும் சேர்ந்து ஆட திக்குப்பறி அட்ட பைரவர் அந்த 8 திக்கும் காத்திருக்கிற அட்ட பைரவர்களும் சேர்ந்து தொக்கு தொகு சித்திரப்ப உரிக்கு திரிகடக என ஓத அவங்களும் சேர்ந்து எப்படி தொக்கு தொகுன்னு அவங்களும் அந்த சித்திர பௌரிக்கு அப்படின்னா அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி திரிகடக என ஓத அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்க கொத்துப்பறை கொட்ட களமிசை. இப்போ கொத்துப்பறை வாசிக்கிறாங்க. கொத்துப்பறை அப்படின்னா அந்த பறை வாசிக்கிறாங்க. கொட்ட களம் இசைனா அந்த போர்க்களத்தில் அந்த களத்தில் அந்த இசை பாடுறாங்க. யாருங்க? குக்கு 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 பிடியன முதுகுகை. யார்? இந்த குக்கு குக்கு குக்குன்னு அந்த முதுகுகை அங்கே இருக்கிற வயதான முது அப்படின்னா தெரியும். முது கூகை அப்படின்னா அந்த கூண்கள்லாம் போட்ட ஒரு வயதான அந்த கோட்டான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வாசிக்க குத்திப்புதை புக்குப்பிடியன முதுகுகை கொட்டப்புற்றெல்ல நட்புற்ற அவுணரை கொட்புற்றெல நட்பற்ற அவுணரை அப்படின்னா நட்பற்ற அவுணர் அப்படின்னா அரக்கர்கள். நட்பு இல்லாத நமக்கு எதிரி தேவர்களோட எதிரி யாருங்க? அரக்கர்கள். அரக்கர்களை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே. நட்பற்ற அந்த அரக்கரை நட்பற்ற அவுணரை வெட்டி பழியிட்டு அவங்கள வந்து நீ கொன்னு குலகிரி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அவங்களுடைய குலத்தோட கிரி அப்படின்னு சொல்லி அந்த மலையை வந்து சொல்கிறாங்க. என்ன மலை? குலகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரௌஞ்ச மலை தான் வந்து இந்த குலகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து வெட்டி பழியிட்டு குத்துப்பட ஒத்து பொருவலை அப்படின்னா குத்துப்பட ஒத்து பொருளவை அப்படின்னா அந்த போருக்கு அந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தர்மத்தின்படி போர் செஞ்சு ஜெயிச்ச எங்க பெருமாளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த லைனு. இதுக்கான அர்த்தம் வந்து இதுதான். இப்போ நம்ம ஒரு பாடலை மட்டும் ஒரு வரி அப்படியே சொல்லிடுவோம். முத்தை திருபத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக்கு ஒரு வித்து குருவரை என போதும் முக்கட்பர மற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்தம் ஒருக்க தமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கணிதோடு ஒற்றைகிரி மத்தை பொறுத்தோடு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத் தகுவர் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்தப்பறிவர் நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கட்குட் நடிக்க கழுகோடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவர் தொகுதொக சித்திரப்ப உரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்டக்களமிசை குத்தி புதை புக்குப்பிடியன முதுகுகை கொட்புற்றெழு நட்புற்றவனரை வெட்டிப்பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொருவள பெருமாளே. இந்த பாடல் நீங்களும் பாடி முருகப்பெருமானோட அருள் பெற வேண்டி பிரார்த்திச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.